உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இரு நாடுகளின் ஏவுகணை பலமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இப்போது வடகொரியாவின் KN-30 ஏவுகணைகள் ரஷ்யாவின் கையில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் போரின் அடுத்த கட்டம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அவை யாரிடமிருந்து பெறப்பட்டது என்பது சர்வதேச அரங்கில் கூடுதல் கவனம் பெறுகிறது. முழு தகவல் என்ன? வடகொரியாவில் இருந்து KN-30 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பெற்றுள்ளதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை உக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை வியாழக்கிழமை வெளியிட்டதாக உக்ரைனிஸ்கா பிராவ்டா செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைன் உளவுத்துறையின் தகவலின்படி 2026 ஜூலை நிலவரப்படி ரஷ்யாவிடம் சுமார் 50 கின்சால் ஏரோ பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அதே அளவிலான வடகொரியாவின் KN-23, KN-24 மற்றும் KN-30 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யா KN-30 ஏவுகணைகளை வடகொரியாவிடமிருந்து பெற்றுள்ளதாக வெளியான முதல் தகவல் இதுவாகும். ஏற்கனவே உக்ரைன் மீதான தாக்குதல்களில் வடகொரியாவின் KN-23 மற்றும் KN-24 ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்யாவிடம் 600க்கும் மேற்பட்ட ஆனிக்ஸ், 450க்கும் மேற்பட்ட காலிபர், 120க்கும் மேற்பட்ட ஜிர்கான் மற்றும் சுமார் 130 இஸ்காண்டர் M ஏவுகணைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை மாதத்திற்கு 200க்கும் மேற்பட்ட குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KN-30 என்பது வடகொரியாவின் ஹவாசாங் 11C அல்லது ஹவாசாங் 11DA ஏவுகணைகளுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கிய பெயராகும். இது குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சேர்ந்தது. திட எரிபொருள் இயந்திரத்தை கொண்ட இந்த ஏவுகணை மொபைல் தரை ஏவுதளத்திலிருந்து ஏவப்படுகிறது. 2021 மார்ச் 25 நடைபெற்ற முதல் சோதனையில் குறைந்தது 600 கிலோமீட்டர் தொலைவு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் ரஷ்யாவின் போரோனஸ் பகுதியில் இருந்து உக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்த வடகொரியா ஏவுகணை பிரிவை நிலைநாட்டியுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை தெரிவித்துள்ளது.